வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் RS சேனல் ரஃபிக் பேசுகிறேன். ஓகே, வணக்கம் ரபிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் உங்கள்கிட்ட சின்ன சின்ன கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியில் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அதுக்கு நீங்கள் தயாராக பாருங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ரபிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கணும். அது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக கேளுங்க. இப்போ தற்போது வந்துட்டு தெரியும், வீடியோ நல்லா போய்கிட்டு இருக்கு, த்ரிஷான் வெர்சஸ் அண்ட் விஜய். ஸோ அது சம்மந்தமாக சின்னோண்டு கேள்வி மட்டும், உங்களுக்கு நல்லா விஜய் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கே பிடிக்கும். தமிழ்நாடு மக்களே பிடிக்கும். விஜயும் த்ரிஷாவும் நடித்த படம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் படம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் படம் வந்து ஏன் தெரியாது, 2004 கில்லி படம். கில்லி படம் நல்ல காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். வாவ், நல்ல மெமரபிள், சூப்பர். அப்புறம் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து நடித்த மொத்த படம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் 2004 கில்லி, அப்புறம் வந்து திருப்பாச்சி, லாஸ்டா வந்து லியோ வந்துச்சு. அப்புறம் லியோக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, ஆதி நினைக்கிறேன். ஆதி. இவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்க. எப்படி ரொம்ப விஜய் ஃபேனா இருப்பீங்க? நீங்க பயங்கர விஜய் ஃபேனா இருப்பீங்க. ஓகே, இல்ல விஜய் ஃபேன் சொல்ல முடியாது, விஜய் பிடிக்கும். விஜய் பிடிக்கும். சோ இந்த பேர்ல மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம்னா எந்த படத்தை சொல்லுவீங்க நீங்க? அது நோ டவுட்டுங்க. அது நீ கேள்வியே கேட்க கூடாது, டவுட்டே இல்ல, கில்லி தாங்க. பிளாக் பஸ்டர் ஹிட். பிளாக் பஸ்டர் ஹிட். அது ஒரு வேலை. சத்தியமா சொல்றீங்க, நீங்க பயங்கர விஜய் ஃபேனா இருக்கீங்க. அப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எத்தனை வருடம் கழிச்சு மீண்டும் சேர்ந்தாங்க? லாஸ்டா நடிச்சது ஆதி நினைக்கிறேன். நாம ஆதி தான் நினைக்கிறேன் லாஸ்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு லியோ லேட்டஸ்டா. ஆனா நீங்க வந்து வேற லெவலுங்க. நான் கேட்ட கேள்வி வந்துட்டு எத்தனை வருடம் கழிச்சு நடிச்சாங்கன்னு கேட்டேன். அதான் 15 வருஷம் கழிச்சிருக்கேன் லாஸ்டா. 15 வருஷமா 17 வருஷமா? நல்லா சொல்லுங்க. 17 நினைக்கிறேன். 17. உண்மையில நீங்க ரொம்ப அப்டேட்டா இருக்கீங்க, பயங்கர அப்டேட்டுங்க. ஆனா நீங்க அவரு விஜயும் த்ரிஷாவும் நடிச்ச படத்துல எந்த படம் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு, அந்த பேர் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற படத்துல அவர் எந்த படம் நல்ல படமா நடிச்சாங்க? கில்லி தான் நல்ல பேர் ஒர்க் ஆச்சு. நல்லா ரெண்டு பக்கம் மெயின் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகும். எந்த படம் எடுத்தாலும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகும். சோ அவர் நடிச்ச படத்திலேயே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். அவர் நடிச்ச படத்திலேயே வந்துட்டு அவருக்கு நல்ல கில்மாவும் நடிச்ச படம் எந்த படம் சொல்ல முடியுமா? அவரும் திரிஷா எந்த படமா இல்ல அவர் நடிச்ச படம்? அவர் பொதுவா நடிச்ச படத்துல எந்த படம் நல்ல கில்மாவா நடிச்சாரு? அதுல வந்து குஷி தான் நினைக்கிறேன் நான். குஷியில உங்களுக்கு எந்த சீன் நல்லா பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது கட்டுப்பூடிடா. அப்புறம் இடுப்பு சீன். ஓ, அந்த ஃபேவரட் யாரும் மறக்கவே முடியாதுங்க. வேற லெவல் ஃபேவரட். அது எல்லாருக்குமே அந்த அந்த சீன் வந்து மறக்க முடியாத சீனு. அந்த படத்துலேயே அந்த சீன் செம்ம சூப்பருங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த கேள்வி வந்துட்டு, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து விஜயும் த்ரிஷாவும் லவ் பண்ண நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி இல்லைங்க, இது வந்து சினிமா. அவ்வளோதான். சினிமால 4 பேர்கிட்ட பேச தான் செய்வாங்க. பேசினா காதல்னு சொல்ல முடியாது. ஓகே, அது அவங்க மனசு அவங்க தான் தெரியும். த்ரிஷாவின் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஏன் ரத்தாச்சு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து பப்ளிக்கா எதுவும் சொல்லல, கேன்சல். அது 2015 என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. உண்மையெல்லாம் தெரியல. அப்புறம் கேன்சல் மட்டும் சொன்னாங்க. எதுக்காக கேன்சல், என்ன ரீசன் எதுவுமே வந்து அந்த வந்து என்ன சொல்ல, த்ரிஷா சைடும் அறிவிக்கல, யார் சைடும் அறிவிக்கல. ஓ அப்படியா? லியோ படத்துல ஏன் மறுபடியும் த்ரிஷாவும் விஜயும் வந்து நடிச்சாங்க? பட் அவங்க கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்தது? கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ரொமான்ஸ்ல கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா எனக்கு தோணுது. அவங்க ரொமான்ஸா? அந்த ரொமான்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொமான்ஸ் எப்படி சொல்றோம், அதை விஜய் கொஞ்சம் வந்து ஏஜ் அத மாதிரி கொஞ்சம் காட்டிருக்காங்க. த்ரிஷா கொஞ்சம் வந்து இளம் போன மாதிரி காட்டிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதாகுது. த்ரிஷா எப்பவுமே இளம தாங்க. த்ரிஷா இளம தாங்க. பொண்ணுங்க எப்பவுமே இளம தாங்க. ஓகே 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 ஓகே. இந்த பேர் மீண்டு ஒரு படம் நடிக்கணும்னா எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அதாவது நம்ம தமிழ் படத்துல வந்த படத்துல இந்த பேர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற படம் எந்த படம்? இந்த படம்னு சொன்னோம்னா எல்லா படமும் ஆக்ட் பண்ணலாம். குறிப்பா ரீசெண்டா வந்து என்ன படம் வந்துச்சு எதுன்னு சொல்ல, இப்போ
இப்ப அந்த படம் சொல்லுவேன், அந்த படம் சொன்னா தலை ரசிகர்லாம் கோவப்படுவாங்க, வேணாம், அப்ப நான் வந்து கெட்ட பேர் ஆயிருவேன் தலை ரசிகர்கிட்ட. தலைவர் எப்பவும் கோபப்பட மாட்டாங்க, தலைவர் எப்பவுமே வந்து காம் டவுன் தான் இருப்பாங்க. ஸோ அது அப்படியே அந்த கேள்விக்கு பதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், நல்லது. நோ கமெண்ட்ஸ். அப்படி சொல்லாதீங்க வந்துட்டு, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம எங்கள் சேனலை பார்க்குற ரசிகருக்கு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கணும்னா என்ன கேள்வி வைப்பீங்க? மக்களுக்கு நான் தான் கேட்குறேன், விஜயும் திரிஷாவும் இந்த பேர் வந்து இப்போ வேற படத்தில் வந்து விஜய் வந்து ஆக்ட் பண்ணா அவங்க வந்து திரிஷா கூட ஆக்ட் பண்ணலாமா, இல்லை வேற ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ணலாமா, அது மக்கள்லாம் தீர்மானிக்கணும். மக்கள் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி விஜய் ஆக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து விஜய் வந்து சொல்றாரு, இவ்வளோ நான் ஆக்ட் பண்ணிட்டேன், சம்பாதிச்சிட்டேன், இனிமேல் வந்து என் லைஃப் வந்து மக்களுக்காகனாரு. அப்போ கடைசி ஒரு படமா வந்து மக்களுக்காக, மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, ஓகே, எந்த ஹீரோனை விரும்புகிறோம் அவங்க கூட நஷ்டம் போட்டோம். ஓகே, கடைசி கேள்வி. ஓகே, இது வந்து அப்பாற்பட்டது, வந்து சினிமாக்கு அப்பாற்பட்டது. நீங்க வந்து விஜய் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்தா இப்போ சொல்றாரு, எல்லா அரசியல் தலைவரும் சொல்றது தான் நல்லது பண்ணுவான். எல்லாம் யாருமே வந்து இப்போ நானே வந்து என்ன சொல்லுவேன், மக்களை பார்த்து நான் நல்லது பண்றேன், இங்கே ஓட்டு போடுறேன்னு சொல்லுவேன், எல்லாம் சொல்றது தான். ஆனால் வந்த பிறகு அவங்க கல்லாவை நிற்பது எல்லாம் இருக்காங்க, யாரும் வந்து மக்களுக்காக யாரும் பண்றது இல்லை. ஸோ அப்படிதான் வந்து நம்ம வந்து போச்சு இந்த விஜயகாந்த் இருந்தாரு, அவரும் மக்கள் சப்போர்ட் பண்ணல, அவர் வந்து நல்லா உண்மையாக வந்தார். நானே விஜயகாந்த் ஓட்டு போட்டேன், ஓகே, எனக்கு நானும் அழுதுட்டேன் அவர் இருக்கும்போது. ஸோ விஜய் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாம் இல்லை, சான்ஸ் எல்லாம் உண்மையாக பேசி ஆகணும் இதில், ஓகே. ஸோ வந்து பண்ண மாட்டார். மக்களுக்கு தெரியும் யாருக்கு வரணும், யார் பார்க்க மக்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை, மக்கள் பார்த்து ஓடு போட்டு. ஓகே, ரொம்ப நன்றி மிஸ்டர் சாம். நீங்கள் உண்மையிலே அருமையான நல்லா பேட்டி கொடுத்தீங்க. வெரி வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுக்கு இவ்வளோ நேரம். ஸோ ரசிகருக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க? ரசிகருக்கு இந்த சேனலை பாருங்க, ஓகே, பிடிக்கலையோ கமெண்ட் சொல்லுங்க. இது பிடிக்கல, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சொல்லுங்க, நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நானும் இப்பதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது தவறுதெல்லாம் மன்னிக்கவும். அப்படி என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதுவும் சொல்லுங்க கமெண்ட்ல, நான் அப்படியே நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். சூப்பர் ரபிக், நீங்க உண்மையிலே வேற லெவலு. ஒரு நல்ல நியூட்ரலா வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. மக்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கட்டாயம் உங்கள் சேனலை எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சூப்பர், ரியலி வெண்டாஸ்டிக். உங்கள்ட்ட மீட் பண்ணதில் ஹாப்பி. நன்றி மேடம்.